ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. மல்லி சீரியலில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மல்லி ரொம்பவே வந்து சோகத்துக்குள்ளே ஆகிட்டாங்க. எதுக்காக சோகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 125 ரூபாயை வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன தான் கிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து வெண்பா குட்டி வந்து ஒரு ஐடியா வந்து சொன்னாங்க. இந்த 125 ரூபாவில் வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நம்ம வந்து நல்ல கிஃப்ட்ஸ் வந்து பண்ணலாம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப் ஃபுல்லாக வந்து அப்பாவுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு நினைவுகளாக வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அந்த மாதிரியான நினைவு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நான் வந்து ஒரு பிளானை வந்து போடுறேன். 125 ரூபாவில் வந்து நம்ம வந்து எந்தெந்த மாதிரியான கிஃப்ட் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல ஒரு பென்னு, அந்த பெண்ணை வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்னனாலே வந்து எழுதலாம், என்னனாலே வந்து ஒரு மெமரியை வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து அழகான விஷயத்த வந்து சொல்லிட்டாங்க. ஆமாம், ஒரு பெண் இருந்தால் ஒருத்தருடைய வாழ்க்கையே வந்து மாற்ற முடியும் அப்படின்ற இதை வந்து அந்த பெண் வந்து நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, பெண் எழுதுறதும் பெண்ணு தான், அதுக்கப்புறம் விஜயை கட்டிகிட்டு வந்திருக்கிறதும் பெண்ணு தான், விஜய்க்கு பிறந்திருக்கிறதும் பெண்ணு தான், எல்லாமே பெண் 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 ட்ரிபிள் ஆர்ன்ற மாதிரி ட்ரிபிள் பெண் வந்து வந்திருக்காங்க. சரி, ஓகே, எல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் அடுத்து வந்து என்ன கிஃப்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க. ஏன்னா பெண் வந்து ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாய்க்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும். மீதி வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் வச்சு நம்ம வந்து என்னன்னாலே வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க. சரி, அடுத்து வந்து என்ன வாங்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டைரி வந்து வாங்குறாங்க. ஒரு 50 ருபீஸில் வந்து ஒரு டைரி ஒன்று வாங்கி, ஒரு பெண்ணும் ஒன்று வந்து வாங்கி, அதை வந்து ரெண்டுத்தையும் வந்து ஒரு கிஃப்ட் வந்து பேக் பண்ணுறாங்க. கிஃப்ட் வந்து பேக் பண்ணி நம்ம விஜய்க்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க. எதுக்காக இந்த டைரி பென் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையுமே வந்து அந்த டைரியில் வந்து பதிவு பண்ணாங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம வந்து வருங்கால சங்கதியை வந்து நமக்கு வந்து ஏதாச்சும் வந்து நம்மளை பார்த்து படித்து ஏதோ ஒன்று வந்து அவங்களுக்கு வந்து புரிஞ்சு அதுக்கப்புறம் புரியாத, ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு நல்ல பாயிண்ட் வந்து இருந்தால் அதை வந்து அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்றதுக்காக தான். இல்லை ஏதோ ஒரு இதை வந்து இவர் வந்து எழுதி வைக்கிறாரு, ஒரு பாஸ்வேர்டோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு லைஃப்பில் தேவையான இம்பார்ட்டண்டான விஷயம் ஃபோனில் வந்து சேவ் பண்ண முடியாமல், இல்லை மெமரியில் வந்து சேவ் பண்ண முடியாமல், நம்ம மைண்ட்லேயே வந்து வச்சுக்க முடியாத இதெல்லாம் வந்து இந்த பென், அதுக்கப்புறம் அந்த டைரி, இந்த ரெண்டுமே இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஏதோ ஒன்று வந்து எழுதி வச்சுருந்தா அது வந்து இன்றைக்கி வந்து எழுதணுமே, இது வந்து என் பர்த்டேக்கு வந்து எழுதணும், இது வந்து என் பொண்டாட்டி பர்த்டேக்கு எழுதணும், என் புள்ள பர்த்டேக்கு வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய விஷயத்த வந்து எழுதி வைக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த மாதிரியானலாம் கிஃப்ட் வந்து எப்படி உன்னால் மட்டும் யோசிக்க முடியுது மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து பயங்கரமாக வந்து கேட்டுட்ருக்காரு. எதுக்காக, ஏங்க இது வந்து ஒரு சிம்பிளான விஷயந்தான், ஆனால் எனக்கு இது வந்து கொடுக்குறதுல வந்து விருப்பமே இல்லை. சரி, ஓகே, இதில் வந்து இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு வந்து இந்த விஷயமே வந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாயிட்டார். நம்ம மல்லிக்கு வந்து அதுக்கு மேலே சந்தோஷம். என்னடா நம்ம வாங்கி கொடுத்த கிஃப்டாக இவ்வளோ பெரிய விளக்கத்தை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டுட்டாங்க. சரி, ஓகே, அடுத்து வந்து மல்லி வந்து என்னென்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறாங்க. சரி, ஓகே, வாங்க அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த டிங் பெல்லை வந்து தட்டி விட்டு போங்க. பை பாய், see you, டாட்டா.